நானும் பொம்பள தானே, அப்ப எனக்கும் அந்த ஆசைலாம் இருக்கும்ல. ஷகிலாவோட பேச்சு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்கு. நடிகை ஷகிலா அவங்களோட 15வது வயசுலயே பிளே கேர்ள்ஸ் அப்படின்ற படத்துல செகண்ட் ஹீரோயினா நடிச்சாங்க. இந்த படத்து மூலமா தான் மலையாள சினிமாக்குள்ள இவங்க அறிமுகமானாங்க. இதுக்கப்புறமா அவங்க அதிக அளவு நடிச்ச படம் அப்படின்னா எல்லாமே அடல்ட் மூவிஸ் தான். அது மூலமா அவங்க பெரிய அளவுக்கு ஆண் ரசிகர்களை சம்பாதிச்சாங்க. இவங்க கிட்ட இருந்த ஆண் ரசிகர்கள் எவ்வளவு அப்படின்னா அந்த அளவுக்கு ஆண் ரசிகர்கள் அந்த டைம்ல வேற எந்த ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கும் கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் இவங்க படத்துக்கு குவிய தொடங்கினாங்க. இவங்க இது மட்டும் இல்ல, மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகையாகவும் நகைச்சுவை நடிகையாகவும் இருந்திருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கு லேடி லால், சைக்ளோன் மாதிரியான அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நடிகை ஷகிலாவோட படம் வெளிவருது அப்படின்னா முன்னணி ஹீரோக்களே எப்பா எங்க படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணாதீங்கப்பா, அவங்களே படத்தை இறக்கிக்கட்டும், அவங்க படம் எப்போ ஓடி முடியுதோ அதுக்கப்புறமா நம்ம படத்தை இறக்கிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு ஷகிலா படம் வந்தா முன்னணி நடிகர்களே பயந்து தள்ளிடுவாங்க. ரீசெண்டா பாடகி சுசித்ரா பண்ண சர்ச்சை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்து எல்லா விஷயங்களையும் பட்டு பட்டுன்னு பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுல எது உண்மை எது பொய்ன்னு இன்னைக்கு வரை நிரூபிக்கப்படல. இந்த சமயத்துல தான் பைல்வான் ரங்கநாதன் பத்தி சுசித்ரா சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி ஷகிலா கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஷகிலா சொல்லியிருந்தாங்க, சுசித்ரா பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியாது. பட் பைல்வான் ரங்கநாதனை பத்தி சொன்னது எல்லாமே பொய். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பைல்வான் ரங்கநாதன் ஆர்டிஸ்ட சப்ளை பண்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சுசித்ரா வச்சாங்க. அதுக்கு ஷகிலா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, பைல்வான் ரங்கநாதன் என்னதான் பேச்சு ஒரு மாதிரி இருந்து ஆளும் கொஞ்சம் மோசமானவராகவே இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணல. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு இன்டர்வியூல வந்து ஷகிலாவை பத்தி பைல்வான் ரங்கநாதன் பேசிட்டு இருந்தாரு. அப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, அவங்கள நான் வெறும் புழுவா தான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருந்தாரு. அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. அந்த இன்டர்வியூ பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். என்னதான் ஷகிலாவை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருந்தாலும் இந்த விஷயத்துல பைல்வான் ரங்கநாதனை ஷகிலா நம்புறாங்க போல. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷகிலா கிட்ட உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கு ஷகிலா சொல்றாங்க, என்னப்பா இப்படி கேட்கிற, அந்த ஆசை எனக்கு முன்னாடில இருந்து இப்போ வரைக்குமே இருக்கு. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை தானே, நான் என்ன ரோபோட்டா, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசைலாம் இருக்கு. பட் யாரெல்லாம் என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட வந்து கேட்கறாங்களோ நானும் உண்மையா தான் இருக்காங்க அப்படின்னு நம்பி பழகிடுறேன். பட் ஒருத்தங்க என்னன்னா 2 வருஷத்துல ஏமாத்திடுறாங்க, இன்னொருத்தங்க 3 வருஷத்துல ஏமாத்திடுறாங்க. இதுல ஒருத்தர் மட்டும் என் வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போறாரு அப்படின்னு நான் நம்பினேன். ஏன்னா நாங்க 2 பேரும் 10 வருஷம் தொடர்ந்து இருந்தோம். அந்த 10 வருஷத்துல எக்கச்சக்க சண்டைகள் நடந்திருக்கு, நிறைய காதல் இருந்துச்சு. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நம்பி நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். தொடர்ந்து 10 வருஷம் இந்த ரிலேஷன்ஷிப் போச்சு. ஆனா 10 வருஷம் கழிச்சு அவரும் எல்லார் மாதிரியும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. அதனால அந்த ஆசையே எனக்கு ரொம்ப நாள் இல்லாம இருந்துச்சு. குடும்பத்துக்கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ நாட்கள் போக போக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் இப்போ யாரை நம்புறது, யார் நம்ம கூட இருப்பா, இல்ல நம்மள யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயமும் ஒரு பக்கம் இருக்கு. இதனாலதான் இவ்வளவு நாள் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு ஷகிலா சொல்லியிருக்காங்க. நடிகை ஷகிலா வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு தென்னிந்திய மொழிகள்ல 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இதுல அவங்க தமிழ்ல தான் கம்மியான படங்கள் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு, மலையாளம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இவங்க குக்கு வித் கோமாளியோட சீசன் 2ல வந்திருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லாவே விளையாடி ஒரு தாய்மை உணர்வு உள்ள பொண்ணு தான் இந்த ஷகிலா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாராலையும் பாராட்டப்பட்டாங்க. ஆனா அந்த ஷோ முடிச்சுட்டு அப்படியே நிறைய பேரை இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு நிறைய கேவலமான கேள்விகளையும் இவங்கள பத்தின நிறைய மறைவான தகவல்களையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அந்த ஷோல ஒரு நல்ல பேர் கிடைச்சாச்சு, அதை காப்பாத்திட்டு வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் இப்ப இன்டர்வியூ எடுக்கிறேன்ற பேர்ல இஷ்டத்துக்கு கேள்விகளை கேட்கறாங்க. அதுலயும் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆளுங்களை பார்த்தா தான் பயங்கரமா இருக்கு. அதுலயும் ரீசெண்டா ரஜினி அம்மான்னு ஒருத்தங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கொடூரமா இருக்கு. யாருக்காச்சும் உடம்புல கொப்பளம் வச்சு அதுல புழு இருந்தா கூட நாங்க எடுத்துருவோம், அதுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடியது மந்திர சக்தி அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. ஷகிலா ஏன் இப்போ இவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்க தொடங்கிட்டாங்கன்னு தெரியல. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.